ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமா வந்து சிறுதானியங்கள தான் உட்கொண்டாங்க. அதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. என்னென்ன சிறுதானியங்கள்லாம் அவங்க அதிகமா சாப்பிட்டாங்க அப்டின்னா, வரகு, சாமை, கம்பு, சோளம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சாப்பிட்டாங்க. இது அதிகமா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஈஸியா வந்து விவசாயம் பண்ண முடிஞ்சது. எதனால அப்டின்னா, குறைவான தண்ணி இருந்தா போதும். எந்த விதமான பூச்சி தாக்குதலும் அவ்ளோ சீக்கிரம் வந்து இந்த நான் சொன்ன கம்பு, கேழ்வரகு, சாமை சோளத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில பூச்சி தாக்கம் இருக்காது. அதே மாரி வளர்ச்சியும் வந்து ரொம்ப அமோகமா இருக்கும். ஆ களை பராமரிப்பு ரொம்ப கம்மி. ஒரு முறை நம்ம களை பராமரிச்சோம்னா போதும். மறுமுறை வந்து பார்த்தீங்கன்னா, களைய விட ஃபாஸ்ட்டா வந்து இந்த சிறுதானியங்கள்லாம் வளரக்கூடியது. அதனாலேயே நம்ம முன்னோர்கள் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்கள உட்கொண்டாங்க. இதில ஒரு பெரிய சவாலான விஷயம் என்ன அப்டின்னா, குருவிங்கள்ட்டேருந்து இந்த சிறுதானியங்கள பாதுகாக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சவாலான விஷயமா இருக்குமே தவிர, மத்தபடி இத பயிர் பண்றது ரொம்ப சுலபமான விஷயங்க. அதனாலேயே நம்ம முன்னோர்கள் வந்து அதிகமா அ சிறுதானியங்கள உட்கொண்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நான் வந்து இத எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ விறகால வந்து இந்த கம்பு விதைச்சிருக்கிறேன். இதுல எந்தவித பாதிப்புமே கிடையாது. நான் ஒரு மருந்து அடிக்க கிடையாது. எந்த இடுபொருளும் இது குடுக்க கிடையாது. முன்னாடி வந்து முன்னோர்கள் வந்து மாட்டு சாணத்த மட்டுமே யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தான் வந்து அளவுக்கு அதிகமா உரம், யூரியாலாம் பயன்படுத்தி விவசாயம் பண்றாங்க. அடி உரமா வந்து தொழு உரத்த போடுவாங்க. மத்தபடி வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிறுதானியங்களுக்கு தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா வளரக்கூடியது இந்த சிறுதானிய பயிர்களு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயியா வந்து நான் வந்து இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்னோட அப்பாகிட்ட, தாத்தாகிட்ட, பாட்டிகிட்ட அதேமாரி நான் சந்திக்கிற விவசாயிகள் மூலியமா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த வீடியோ பதிவுங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.